பூலோகத்துல இறந்த கர்ணன் நேரா அவரோட தந்தையான சூரிய பகவான் கிட்ட போறாரு. செஞ்சூற்று கடனை தீர்த்து தர்மத்தை நிலைநாட்டவே நான் துரியோதனனோட சேர்ந்து போர் செஞ்சேன். ஆனா வஞ்சகம் நிறைந்த இந்த கிருஷ்ணன் என்னை வஞ்சித்து வீழ்த்தி விட்டான் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டு சூரிய பகவானும் உயர்ந்த தர்மம் சாமானிய தர்மம் அப்படின்னு 2 வகையா தர்மங்கள் இருக்கு. தர்மங்களை கடைபிடிக்கிறது அவசியம்தான். ஆனால் உயர்ந்த தர்மத்துக்கும் சாமானிய தர்மத்துக்கும் முரண்பாடு வரும்போது நம்ம உயர்ந்த தர்மத்தை மட்டும்தான் கடைபிடிக்கணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது ஒரு தர்மம் தான். ஆனால் இரண்யனோட பேச்சை கேட்காம உயர்ந்த தர்மமான நாராயணனை பிடிச்சுக்கிட்டாரு பிரகலாதன். அதனால இறைவனோட முழு பரிபூர்ண ஆசையும் கிடைச்சது அவருக்கு. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அப்படிங்கிறது தர்மம் தான். ஆனால் தன்னோட தாய் கைகேயியோட ஆசைக்காக நாட்டு மேலே ஆசைப்படாத பரதனும் ராமரோட காலை இருக்க பிடிச்சிட்டாரு. அதனால அவருக்கு நல்லதும் நடந்தது. ஆமாங்க, உயர்ந்த தர்மமா சாமானிய தர்மமான்னு பார்க்கும்போது உயர்ந்த தர்மம் தாங்க சிறந்தது.